முளைக்கட்டிய மூக்கடலையும் உருளைக்கிழங்கு வச்சு தான் இப்போ சூப்பரான ஒரு குழம்பு செய்ய போகிறோம். தோசைக்கு தோசை ஊற்ற போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மூக்கடலை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக காலையில் ஊற வச்சு நைட்டு வந்து எடுத்து இந்த மாதிரி வெள்ளை துணியில் எடுத்து அப்படியே நல்லா சுற்றி டைட்டாக மூட்டை கட்டி வச்சிடணும். அதுக்கு தண்ணி ஊற்றினே இருக்கணும். மறுநாள் ஃபுல்லாக ஒரு நாள் இருந்ததுன்னா முளைப்பு இந்த மாதிரி கூறாக வந்துடும். முளை கட்டி செஞ்சோம்னா உடம்புக்கு நல்லது. மூக்கடலை டேஸ்ட்டாகவும் இருக்கும். காரக்குழம்பு கத்திரிக்காய் போட்டு வைக்கலாம், உருளைக்கிழங்குல போட்டு வைக்கலாம். ரொம்ப நல்லா உடம்புக்கு கேஸ் ட்ரபிள்லாம் வராது. இந்த மாதிரிலாம் முளை கட்டி செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பட்டு வச்சுட்டேன். முதல்ல இந்த மூக்கடலையை ஒரு அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுட்டேன். அதை வந்து தண்ணியில் சேர்த்துக்கலாம். நல்லா மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கின்னு வேக வச்சுக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மூக்கடலை வெந்து வரட்டும். மூக்கடலை வெந்துடுச்சா பார்க்கலாம். நல்லா பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். குழம்பு தாளிக்கும் போது பாதி வெந்துடும். இறக்கிடலாம் நம்ம. வேறு பாத்திரத்தில் மாற்றி ஊற்றிடலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் காஞ்சிடுச்சு. பட்டை ஒரு 3, ஒரு அன்னாச்சி பூ, சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா ஒரு 4 போட்டுக்கலாம். 2 வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வர அளவுக்கு வதங்கிடுச்சு. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கலாம். இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 7-8 பல்லு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்க, வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பொன்னிறமாக. இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து 2 உருளைக்கிழங்கு எடுத்து இந்த வால்வெல்லாம் இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து சேர்த்து வதக்கிடலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் நேரம் எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். அப்புறம் மூக்கல்ல வேக வச்சுருக்கு சேர்க்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் உப்புலாம் சேர்த்து மூக்கடலையும் சேர்த்துக்கலாம். வேக வச்சுருக்கிற மூக்கடலையும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள் ஒரு ஸ்பூன்,
கறி மசாலா பொடி இது வீட்லேயே அரைச்சிது. சோம்பு கசகசா எல்லாம் சேர்ந்து மிளகுத்தூள் எல்லாம் சேர்ந்து அது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துறேன் நான். குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். மூக்கடையில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம். இந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுருக்கிற மூக்கடலை வந்து இந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துடணும். அதான் சத்து இந்த தண்ணியில் இருக்குது. தண்ணியோட சேர்த்தாலும் நல்லா குழம்பு கொதிச்சா இருக்கும். திருப்பி விட்டு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் வெந்து வரணும். பச்சை வாசனை மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் குழம்பு. ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். காய் வெந்து வரட்டும். உருளைக்கிழங்கு நல்லா குழம்பு நல்லா திக்காக கொதித்து வந்துடுச்சு. அவ்வளோதான். நான் உருளைக்கிழங்கு வெந்து வந்துடுச்சு. இப்போ குழம்பு திக்காயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இறக்கிடலாம் குழம்பு. அடுப்பில் இருந்து கொத்தமல்லி போட்டு இறக்கலாம் குழம்பு. சூப்பரான உருளைக்கிழங்கு மூக்கடலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பில் இருந்து இறக்கலாம். அருமையான மூக்கடலையும் உருளைக்கிழங்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து தோசை ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம தோசை கல்லை வச்சு தோசை ஊற்றிக்கலாம். மாவு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். தோசை ஊற்றிக்கலாம். இப்போ தோசை நல்லா வெந்துடுச்சு. எடுத்துக்கலாம். மோர் முன்னாடி அப்படியே வெந்துடுச்சு. அதனால் நான் அப்படியே எடுத்துக்கிறேன். சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் தோசை. இது வெந்துடும் தோசை. இது பாருங்க நல்லா வெந்துட்டு. அதனால தான் நான் திருப்பி போடாமல் அப்படியே எடுக்கிறேன். திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இஷ்டம் தான். மூக்கடலை இது போல் முளை கட்டி உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு எல்லாமே சாப்பிட்லாம். சாதத்தை கூட ஊற்றின்னு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும்.
இந்த குழம்புல வந்து தேங்காய் கூட அரைச்சி ஊற்றலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். இதே போல் பயிர் முளை கட்டி எல்லா பயிர் வகைகளையும் முளை கட்டி செய்யலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், இந்த குழம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.